டேஸ் இன்றைக்கி நம்ம கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெடியூசிங் த ஃப்ராக்ஷன் டு லோயஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷனில் வந்து 2 கண்டிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், வித் ஈக்குவல் டினாமினேட்டர்ஸ். In the case of those fraction where the denominators same, compare them with the numerators. அது 2 ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஃப்ராக்ஷன்லேயும் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் தம் வித் த நியூமரேட்டர்ஸ். டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம நியூமரேட்டரை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ செகண்ட் பாருங்கள், த ஃப்ராக்ஷன் வித் கிரேட்டஸ்ட் நியூமரேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எந்த நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. 3/7 அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், 2/7 அப்படிங்கிறது இன்னொரு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். நியூமரேட்டரில் 3 வந்து பிக்கா அல்லது 2 வந்து பிக் நம்பரா அப்படின்னு பாருங்கள். ஸோ வந்து 3 தான் வந்து பிக் நம்பர், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 3/7 இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 17/40 அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், 25/40 அப்படிங்கிறது இன்னொரு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரை செக் பண்ணணும். நியூமரேட்டரில் 17 பிக் நம்பரா 25 பிக் நம்பரா? 25 இஸ் த பிக் நம்பர், கரெக்டுங்களா? 25 தான் வந்து கிரேட்டர் நியூமரேட்டர். அப்போது 25/40 இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், with equal numerators. In the case of those fraction where the numerators same, compare them with the denominators. அதாவது இந்த கேஸில் 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ 2 ஃப்ராக்ஷன்லேயும் வந்து நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் தம் வித் த டினாமினேட்டர்ஸ். டினாமினேட்டர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், த ஃப்ராக்ஷன் வித் ஸ்மாலர் டினாமினேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். அதாவது நம்ம நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ நியூமரேட்டர் சேமாக இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த ஃப்ராக்ஷனோடைய டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 8/3 அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், 8/6 அப்படிங்கிறது இன்னொரு ஃப்ராக்ஷன். இங்கே நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? நியூமரேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ கம்பேர் தம் வித் டினாமினேட்டர். டினாமினேட்டர் வந்து கம்பேர் பண்ணுறோம். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது எந்த டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ 3 தான் வந்து ஸ்மால் டினாமினேட்டர், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 8/3 இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5/17 அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், 5/9 அப்படிங்கிறது இன்னொரு ஃப்ராக்ஷன். இங்கே வந்து நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு படி நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் தம் வித் டினாமினேட்டர். டினாமினேட்டர் வந்து கம்பேர் பண்ணுறோம். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் டினாமினேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். இங்கே 17 and 9 இருக்குது. ஸோ இங்கே 9 அப்படிங்கிறது ஸ்மால் டினாமினேட்டர், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 5/9 இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். இந்த 2 கண்டிஷனுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஈக்குவல் டினாமினேட்டர் இருக்குது அப்படின்னா கிரேட்டர் நியூமரேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஈக்குவல் நியூமரேட்டர் இருக்குது அப்படின்னா ஸ்மாலர் டினாமினேட்டர் இஸ் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.